இயக்குனர் மகு திருமேனி அவர்கள் பார்த்தீங்கன்னா, முன்தினம் பார்த்தேன், தடையறத்தாக்க, மீகாமன், தடம், கழகத் தலைவன் போன்ற படங்களை டைரக்ஷன் பண்ணி பிரபலமானவர். குறிப்பாக இவருடைய தடம் திரைப்படம் நடிகர் அருண் விஜய்க்கு திரையுலகில மிகப்பெரிய திருப்புமுனையை ஏற்படுத்தியது. சிறந்த இயக்குனர் அப்படின்ற பெயர் எடுத்த இவர் தற்போது பார்த்தீங்கன்னா, நம்ம ஏகே அவர்களை வைத்து விடாமுயற்சி அப்படின்ற படத்தை டைரக்ஷன் பண்ணியிருந்தாரு. ஸோ இதனடுத்து இந்த படத்துடைய ரிலீஸிலேயே ஏகப்பட்ட பிரச்சனை நடந்தது. படம் பார்த்தீங்கன்னா பொங்கலன்று வெளியாக வேண்டியது. அதன் பிறகு தற்போது பிப்ரவரி 6ஆம் தேதியான என்று உலகம் முழுக்கவே ரிலீஸ் ஆகியிருக்கு. ஸோ இதனடுத்து படத்திற்கு காலையிலிருந்தே பாசிட்டிவ் விமர்சனங்கள் தொடர்ந்து வந்த வண்ணமும் இருந்துட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம இன்னைக்கு ரசிகர்கள் இந்த படத்தை திரையரங்குகள்ல வேற லெவல்ல செலிப்ரேட் பண்ணிட்டும் இருக்காங்க. மேலும் பாத்தீங்கன்னா இது ஹாலிவுட்ல வெளியான பிரேக் டவுன் படத்துடைய ரீமேக் படம் அப்படின்னு சொல்லப்பட்டாலுமே படத்துல நம்ம ஏகேவுடைய நடிப்பு அசுரத்தனமாக இருந்திருக்கா. ஸோ கண்டிப்பாக படம் பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய வசூலை கொடுக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டது. இதற்கு முன்னாடி ப்ரீ புக்கிங்கே படத்திற்கு கிட்டத்தட்ட 37 கோடி கிட்ட வசூல் வந்ததா. ஆகையால பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டே பாக்ஸ் ஆபீஸ் கலெக்ஷன் கண்டிப்பாக 200 கோடிகளுக்கு மேல இருக்கும் அப்படின்னுமே சொல்லப்படுது. ஸோ ஆகையால ரசிகர்களுமே பாக்ஸ் ஆபீஸ் கலெக்ஷனை வைத்து கொண்டாட ஆவலுடன் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிட்டு நம்மளுடைய அஜித் 360 சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.